குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் ஜஸ்ட் 40 டேஸ் மட்டும்தான் இருக்குது. தேவையான அளவு நம்ம ரெஸ்ட் எடுத்தாச்சு. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும். இந்த 40 டேஸ் நீங்கள் முழு முயற்சியோடு ட்ரை பண்ணால் மட்டும்தான் குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். இந்த 40 நாளும் நான் இந்த 3 விஷயத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் டார்கெட் வச்ச மாதிரி உங்களோட சிலபஸ் டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும், ரிவிஷன் பண்ண முடியும், நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 40 டேஸ் நான் ஃபாலோ பண்ண போகிறது இதுதான். ஃபர்ஸ்ட் ஒன், நான் சிலபஸ் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு சிலபஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் வந்துட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணால் போதும்னு நினைப்பீங்க. கம்ப்ளீட் பண்ணுறதுனா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக படிச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் எல்லா டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கணும். ஸோ இதை வந்து நான் 100% வந்துட்டு ஸ்கிப் பண்ணவே போகிறதில்ல. டாபிக் வைஸ் நான் படித்த டாப்பிக்கை டெஸ்ட் போட்டு கண்டிப்பாக பார்த்துருக்கணும். லாஸ்ட் குரூப் 4க்கு இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. என்னோடய மார்க் வந்துட்டு 140 கொஸ்டின் நான் கரெக்டாக போட்டிருந்தேன். ஸோ இந்த வாட்டி நான் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பாக 150+ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் நான் சேர்த்து போடணும் குரூப் 2க்கு. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் நான் எங்கே சேர்த்து போட முடியும்னு பார்த்தா, ஜிஎஸ் நான் வந்துட்டு தமிழில் ஒரு 80 கொஸ்டின் கரெக்டாக போடுறான் அப்படின்னா ஜிஎஸ்சில் அந்த கொஸ்டின் அப்படியே பாதி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போதைக்கு ஜிஎஸ்சில் அந்த 10 கொஸ்டின்ஸ் நான் இப்போ இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்னோடய ஜிஎஸ் டிவிஷன் நான் வந்துட்டு இன்னும் ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் பெட்டராக கொண்டு போக போகிறேன். இதோட செகண்ட் டார்கெட். தேர்ட் ஒன் வந்துட்டு மேக்ஸில் லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு 19 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஸோ மேக்ஸில் இன்னும் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 கொஸ்டின் நான் போட முடியும். ஸோ மேக்ஸ் சைடு இன்னும் கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் வைக்க போகிறேன். அதுக்காக தமிழில் நான் படிக்காமல் விட போகிறதுல தமிழில் நான் இப்போ 80 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா தமிழில் நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணுறதுக்கு தமிழ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன் யூடியூப்பில். தமிழில் நான் யூனிட் 1 and 7 இந்த ரெண்டுமே வந்துட்டு சண்டே வந்து ஒரு லைவ் டெஸ்ட் வைக்க போகிறேன். ஸோ யூனிட் 1 and 7 நீங்கள் தமிழில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண வாங்க. லைவ் டெஸ்ட் போடுறதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் யூனிட் 4 படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் தமிழில். தமிழ் வேகமாக டக்குன்னு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் ஃபுல் ஃபோக்கஸாக பார்க்க போகிறேன். இப்போதைக்கு என்னோடய ஸ்டடி பிளான் இதாக வச்சுருக்கேன். என்னோடய மார்க்ஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்டடி பிளான் எனக்காக நான் போட்டிருக்குது. ஸோ உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு எது வருது வரலங்கிறது நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணி நீங்கள் ஸ்டடி பிளான் ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை உங்களால் ஓனாக ஸ்டடி பிளான் போட முடியல அப்படின்னா யூடியூப் சேனல் நிறைய பேர் உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்டடி பிளான் கொடுத்துட்டு உங்களுக்கு அதை கைடும் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தான் ஒருத்தவங்க நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கிறிஸ்டோஃப் அகாடமியோட ஸ்டடி பிளான் தான் ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து ஃபுல்லாக அவங்கள ஃபாலோ பண்ண முடியல. எனக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்க ஸ்டடி பிளானில் எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்துருக்கிறேன். ஏன்னா என்னோடய மார்க்ஸ் எனக்கு தெரியும்ல. ஸோ இந்த டாப்பிக்கில் நான் இவ்வளோ படித்தா போதும் நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நான் வந்துட்டு அவங்க ஸ்டடி பிளானை கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு அடுத்த ஸ்டடி பிளானை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன வருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணால் உங்களால் மட்டும் தான் முடியும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் டீட்டெயில்ஸு, ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு, ஃப்ரீ ஆஃப்லைன் டெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.